ஹாய் ஹலோ வணக்கம். இது மிஸ்டர் கோல் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ. நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அரபிக் டிஷ், அதாவது பலாலீத் செய்ய போகிறோம். அதை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பலாலீத் செய்ய தேவையான பொருட்கள்: சேமியா 250 கிராம், சர்க்கரை 4 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 2, குங்குமப்பூ அரை டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி அரை டேபிள் ஸ்பூன், ரோஸ் எசன்ஸ் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, முட்டை 2, பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், தேன் 1 டேபிள் ஸ்பூன், க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன். பலாலீத் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடா பேர் வந்து பலாலீத் அப்படின்னா புரியாத பேராக இருக்குதுலாம் நினைக்காதீங்க. ஒரு சூப்பரான ஒரு சேமியா வச்சு தான் நீங்கள் செய்ய போகிறோம். நார்மலாக அதாவது சேமியாலாம் நம்ம என்ன செய்வோம்னா, வறுத்த சேமியான்னு பேக்கெட்லேயே கிடைக்குது. அதை வந்து என்ன செய்வோம்னா, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு நம்ம சேமியா வந்து கொஞ்சம் உரப்பாக தான் நம்ம செய்வோம், காரமாக செய்வோம், சரிங்களா? ஆனால் இங்கே வந்து இந்த பலாலீத்துங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து அரபிக், அதாவது இப்போ துபாய் அது மாதிரி நீங்கள் வந்து குவைத்து, ஷார்ஜா அந்த சைட்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த டிஷ்ஷை வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவாங்க. நம்மளாம் என்ன செய்வோம், முட்டையை வந்து கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் காரசாரமாக மிளகாய் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். ஆனால் இங்கே வந்து என்ன செய்கிறோன்னா, இந்த முட்டையை வந்து புர்ஜி மாதிரி பண்ணி அதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சம் தேன் இதெல்லாம் சேர்த்து முட்டையை வந்து சீனியெல்லாம் சேர்த்து இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த டிஷ்ஷை. ஸோ அந்த வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு. சூடானதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் எண்ணெயை விட்டுடலாம். இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம வீட்டில் வந்து புர்ஜி பண்ணுறோம்ல, முட்டை புர்ஜி, அதாவது ஸ்க்ராம்பிள் எக் பண்ணுறோம். அதுதான் இப்போ முதல்ல பண்ண போகிறோம். நான் இதில் வந்து எண்ணெயை விட்டுட்டேன். நார்மலாக வீட்டில் வந்து நம்ம வீட்டில் க்ரீம் இருந்தால் நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணுங்கள், இல்லைனாலும் ஒன்றும் பரவாயில்ல. இந்த க்ரீம் என்ன செய்ய போகிறோன்னா, அந்த முட்டையை வந்து 2 முட்டை அடித்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சம் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் க்ரீமை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, அந்த முட்டை வந்து நம்ம ஸ்க்ராம்பிள் எக் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நான் வந்து க்ரீமையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிடலாம். இதோட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சம் மிளகு பொடி ரொம்ப சேர்த்துறாதீங்க, லைட்டாக சேர்த்தாச்சு. அதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். இதை என்ன செய்யுங்கன்னா, நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம வந்து எக் பொடி மாஸ் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப நீங்கள் பொடி மாஸ் பண்ணுற மாதிரி கொத்தி எடுத்துடாதீங்க. கொஞ்சம் வந்து லைட்டாக அந்த பெரிய பெரிய சைஸில் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே உடச்சி விட்டுருங்க. இதை வந்து ரொம்ப குக் பண்ணாதீங்க. இதை வந்து இந்த பதம் இருக்கும் போது என்ன செஞ்சுருங்கன்னா எடுத்துருங்க. ரொம்ப ட்ரை ஆக்கிடக்கூடாது. இதை என்ன செஞ்சிடலான்னா, அப்படியே எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து முட்டையில் ஆம்லேட் செய்ய போகிறோம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இதில் நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன், அதை நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் க்ரீமையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் குங்குமப்பூ அதை வந்து லைட்டாக இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா என்ன செய்யுங்கன்னா, அப்படியே அடிச்சிருங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த குங்குமப்பூ சேர்க்கும் போது லைட்டாக முட்டை வந்து மஞ்சள் கலராக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா நான் நார்மலாக நீங்கள் வந்து அரபிக் வீடுங்களுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குங்குமப்பூ எல்லா இதுலேயும் சேர்ப்பாங்க. ஸோ இப்போது என்னாச்சுன்னா, இந்த பேன் வந்து சூடாயாச்சு. கொஞ்சம் எண்ணெயை விட்டுடலாம். இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படியே ஆம்லேட் ரெடி பண்ணோம். இப்போது நம்ம வந்து ஆம்லேட் பண்ணியாச்சு. இதே என்ன செய்யலாம்னா, அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம்.
இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதோட நான் வந்து இங்கே என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த சேமியா வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதாவது என்ன செய்யுங்கன்னா நல்லா தண்ணியை நல்லா முதல்ல சுட வைங்க. கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தண்ணியை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் வந்து சேமியாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த சுடு தண்ணியை மேலே ஊற்றி கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு திரும்பி என்ன செஞ்சுட்டேன்னா வடிச்சிருங்க. வடிச்சிங்கன்னா வடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் எண்ணெய் விடுங்க. அப்போ தான் நீங்கள் என்னென்னா உதிரியாக இருக்கும். இல்லாட்டினா எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டிடும். சரியா? இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போது அந்த பேன் வந்து சூடாயாச்சு. நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் பட்டரை சேர்த்துடலாம். இந்த அரபிக் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து சாப்பாடே வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதுதான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நான் வந்து பட்டர் வந்து ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆயாச்சு. ஆனால் வந்து கரிக்கிறக்கூடாது. பட்டர் வந்து குயிக்காக என்ன ஆகும்னா கருப்பாயிரும். அதனால் நான் என்ன செய்யலைன்னா கொஞ்சம் ஏலக்காய் அதையும் அதில் அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு சர்க்கரையை சேர்க்க போகிறோம். அதோட கொஞ்சம் வந்து தண்ணியை விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு லைட்டாக என்ன செய்யுங்கன்னா அந்த இது அப்படியே மெல்ட் ஆகணும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் நான் வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கிற இந்த சேமியாவை என்ன செய்கிறோம் இதில் அப்படியே சேர்த்துடலாம். அதாவது நார்மலாக எல்லார் இடத்துலையும் என்ன செய்வோம்னா நம்ம ஊரில் உரப்பாக சேமியா சாப்பிடுவோம். ஆனால் இங்கே வந்து நான் வந்து இனிப்பாக சேமியா கிண்டிகிட்ருக்கேன். இப்போ என்ன ஆச்சுன்னா இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப வந்து கொத்திராதீங்க. நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் குங்குமப்பூ வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் லைட்டாக எடுத்து அப்படியே என்ன செய்யலான்னா அப்படியே மேலே ஊற்றிடுங்க. இதை நல்லா அப்படியே கிண்டி விட்டுருங்க. இப்போது நம்மகிட்ட இருக்கிற இந்த முட்டை பொடி மாஸ் இதையும் என்ன செஞ்சுருங்க இதில் அப்படியே சேர்த்துடலாம். லைட்டாக என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் மிளகையும் சேர்த்துலாம். கொஞ்சம் தேன் ரொம்ப சேர்க்காதீங்க. ஆல்ரெடி நம்ம என்னென்னா அதில் வந்து சர்க்கரை இருக்கும். அதனால் இதில் வந்து கொஞ்சம் விட்டால் போதும். இவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதான். இதை வந்து என்ன செஞ்சலான்னா அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியில் என்ன பண்ணுன்னா ரோஸ் வாட்டர் தான் நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் சேர்த்துருங்க. ரொம்ப சேர்க்காதீங்க. ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் சேருங்க. அப்படியே என்ன செய்யலான்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போது நம்மளை சூப்பரான இந்த பலாலித் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு பிளேட் பண்ணிடலாம். அதாவது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். பலாலித் செய்முறை. முதல்ல ஒரு முட்டையும் க்ரீமும் உப்பும் சேர்த்து பொடி மாஸாக செஞ்சு எடுத்துக்கோங்க. பிறகு அதே மாதிரி முட்டையும் க்ரீமும் சேர்த்து ஒரு ஆம்லெட் பண்ணி அதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு சூடான பேனில் கொஞ்சம் பட்டரை சேர்த்து ஏலக்காயும் சேர்த்து சர்க்கரையும் சேர்த்து பிறகு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து வர்றதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நம்ம வச்சுருக்கிற இந்த சேமியாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குங்குமப்பூவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அந்த சேமியாவோட பொடி மாசையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அதோட தேவையான அளவு தேனையும் சேர்த்து ரோஸ் எசன்ஸையும் சேர்த்துடலாம். 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் அந்த சேமியாவை வச்சுட்டு முட்டை ஆம்லெட்டையும் அது மேலே வச்சு கடைசியில் கொஞ்சம் மிளகு பொடியும் கொஞ்சம் குங்குமப்பூவையும் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான ஒரு சுவையான பலாலித் தயார்.
இப்போது நம்மளுடைய பலாலித் ரெடி ஆயிடுச்சு. அதாவது சேமியாவில் பண்ண ஒரு ஸ்வீட் வந்து ஸ்வீட் மாதிரி, ஆனால் வந்து இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் தொக்கு செய்ய போகிறோம். அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துடலாம். ஆட்டுக்கால் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: ஆட்டுக்கால் 100 கிராம், தக்காளி 2, வெங்காயம் 2, காஞ்ச மிளகாய் 10, இஞ்சி சிறிதளவு, பூண்டு 10 பல், முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி இலை 1, ஏலக்காய் 5, பட்டை 1, கிராம்பு 4, கடற்பாசி சிறிதளவு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை அரை கையளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன். ஆட்டுக்கால் தொக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துடும். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த ஆட்டுக்காலை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதனால் அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணும். அது என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், அதையும் இதில் அப்படியே போட்டுருங்க. அதோட இஞ்சி, மல்லி அதையும் சேர்த்துடலாம். அதோட காஞ்ச மிளகாய், வந்து காஞ்ச மிளகா உரப்புக்கு அதாவது காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது மிளகு, இதை வந்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ என்னென்னா, நான் வந்து ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். அந்த மண்சட்டி நல்லா சூடாயாச்சு. கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துருங்க. அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் வச்சுருக்கிற இந்த பிரியாணி இலை, அதோட கொஞ்சம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கொஞ்சம் இந்த கடல்பாசி இதையும் சேர்த்துருங்க. அதோட வச்சுருக்கிற இந்த சோம்பு இதை வந்து நிறைய சேருங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே இது லைட்டாக என்ன செய்யலைன்னா அப்படியே வதக்கி எடுத்துருங்க. இதோட நான் வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலை அதையும் அப்படியே சேர்த்துடலாம். இதோட நான் வச்சுருக்கிற இந்த பூண்டு அதையும் அப்படியே சேர்த்துடலாம். பூண்டு வந்து நிறைய சேருங்க, அது ரொம்ப நல்லது. இப்போது இது நல்லா வதங்கியாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வச்சுருக்கிற இந்த வெங்காயம் இதையும் அப்படியே சேர்த்துருங்க. வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா என்ன செய்யுங்க, கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு. அதாவது கோல்டன் கலர் ஆகலை. அதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டேன்னா தக்காளியை சேர்த்துடலாம். இப்போது இந்த வெங்காயமும் இந்த தக்காளியும் வதங்கியாச்சு. இதில் நம்ம காஷ்மீர் மிளகாய் பொடி அதை சேர்த்துருங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு இதையும் அப்படியே சேர்த்துடலாம். இது வந்து லைட்டாக அடி பிடிக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துருங்க.
மீதி இருக்கிற அந்த பேஸ்ட்டையும் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் லைட்டாக என்ன செய்யணும்னா அப்படியே வறுத்து எடுத்துருங்க. இந்த மசாலா ஆயில் விட ஆரம்பித்தாச்சு. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இங்கே இந்த ஆட்டுக்காலை வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த ஆட்டுக்காலை என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் கடையில் போய் கேட்டால் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் வாட்டி கொடுப்பாங்க. ஏன் வாட்டுறாங்கன்னா அதில் முடி எதுவும் இருந்துச்சுன்னா அது போயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நல்லா வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் என்னென்னா நான் வச்சுருக்கிற இந்த வேக வச்ச அந்த தண்ணி அதையும் இதில் சேர்த்துருங்க. இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே என்ன செய்யுங்கன்னா கொதிக்க விட்டுடலாம். அதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இது வந்து ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ண போகிறோம். என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனையும் வச்சாச்சு. அது நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய், அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை அதில் சேர்த்துருங்க. இதே நேரத்தில் நான் வச்சுருக்கிற இந்த வத்தல் அதுலேயும் சேர்த்தாச்சு. இது லைட்டாக என்ன செய்யணும், ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துடலாம். இப்போது இந்த கருவேப்பிலை அதோட இந்த காஞ்ச மிளகாய் இதை வந்து என்ன செய்யணும்னா அப்படியே எடுத்து மேலே அப்படியே ஊற்றி விட்ருங்க. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். ஆட்டுக்கால் தொக்கு செய்முறை. முதல்ல மஞ்சப்பொடி, இஞ்சி, முழு தனியா, காஞ்ச மிளகாய், மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்துட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பிறகு கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்து வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கினது பிறகு வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க. பிறகு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பிறகு காஷ்மீர் மிளகாய் பொடியும் சேர்த்து அதோட அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருங்க. பிறகு வேக வச்ச ஆட்டுக்காலையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அந்த வேக வச்ச ஆட்டுக்காலோட தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து தாளித்து அதை கடைசியில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ஆட்டுக்கால் தொக்கு மேலே போட்டு நல்லா கிளறி எடுத்துருங்க. இப்போது சூப்பரான ஒரு சுவையான ஆட்டுக்கால் தொக்கு தயார். இப்போது நம்மளுடைய ஆட்டுக்கால் தொக்கு வந்து ரெடி ஆச்சு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணின அந்த பலாலித் அரபிக் ஃபுட்டை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோடில் புது டிஷ்ஷோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இது மிஸ்டர் கோல் கடலெண்ணெய் வழங்கும் NS சமையலோ. see you, bye.